வீட்டுக்கு தூரம். போன வாரம் தான் வீட்டுக்கு தூரம்னா ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதா? இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை மடக்கிட்டாயா? அடியே நீ மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறடி? ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பண்றாரு. ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜபாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன், அது தானா வளருது. உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? எட்டுக்கஜம் புடவை, ஒரு ரவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா, என்னைக்கு அந்த பூவாத்தா பொன்ராசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடணும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஓ, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? படுக்கை எடுத்துட்டு வெளியே போ. போகணுமா? ஆமாயா, போயா. இருடி, படுக்கை எடுக்க வேண்டாமா? இல்ல போகணுமா? போயண்ணா. எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போறோம்மா? போயா. இன்னைக்கு பார்த்து முருங்காய் குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாள. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்பா போடாம இருந்தா செம கட்டி யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவப்பட்டி தான்டா. போர்வை வேற. போயண்ணா விழுந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவோம்னாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பாத்தி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. சொன்னா கேளு, ஒழுங்கா இங்கேயே படு. என்ன எவர்த்திங் ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா, உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்துலயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியும். தட்டு வந்து உருண்ட தலையா எல்லாரும் வீட்லயும் அதான் பொத்திட்டு பாடியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்கள நான் காப்பாத்துக்க. கேட்டீங்களா இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா செவிரேறி குளிச்சு வந்து என் காரை தடவுறான். என்ன தைரியம் இருக்கு? என்ன கவுன்சியா? போற போக்க பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போல் இருக்கு. அகப்பைய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம். அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மறந்து இல்ல. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த லட்சணத்தை தொடறதுக்கு பின்னால செவருதாடி போயிருக்கா. பாடியாயோ கூப்பிட அடிச்சுட்டு பாடியா. ஒரு நாளா 2 நாளா? ஒரு வாரம் எவனாலயா இருக்க முடியும்? வாஸ்தவம் தான். இந்த பையன் ராஜப்பாவுக்கு பயந்துகிட்டு எத்தனை நாளைக்கு தான் தெருவில் படுத்திருக்க முடியும்? என்னையா ராஜப்பா, பெரிய ராஜப்பா, அந்த மம்பட்டி வாயனுக்கு நம்ம எல்லாம் ஏன் பயப்படணும்? என்னமோ அன்னைக்கு அந்த பிரசிடண்ட் ஐயா பேச்ச கேட்டு பஞ்சாயத்துல ஆமான்ட்டான். அது இப்ப வந்து இடிக்குது. இந்த பார், இப்ப அவசர பஞ்சாயத்தை கூட்டி பொன்னுராசுக்கும் பூவாத்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் பாய் தரகாணி எடுத்துட்டு உள்ள போய் மீச வச்ச ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு காட்டு. என்ன சொல்றேன்? நானும் அதே தான். வாங்க ஐயா. என்ன நீங்க மட்டும் தனியா பேசிட்டு வரீங்க? ஏன் நீங்களும் வந்து பேசுங்க. யாரும் அவன் கிறுக்கு பயலா இருக்கிறான். ஒரு வாரமா நீங்க எல்லாம் எங்கடா படுக்கிறீங்க? அத பத்தி தானே நாங்க பேசிட்டு வர்றோம். உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாத்தாவுக்கு பொன்னுராசு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள போய் படுக்கணும்டா. சரிங்க. என்ன சொல்ற? அவசர பஞ்சாயத்து வாங்கய்யா. என்ன தண்டவ பசங்க காரசாரா பேசிட்டு வரீங்க? ஊருக்குள்ள உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாத்தாவுக்கு பொன்னுராசு கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்களா முடிவு பண்ணிட்டா போதுமா? பெரிய மனுஷங்க நாங்கெல்லாம் இல்ல. என்னையா போடலங்க பெரிய மனுஷனுங்க. ஒரு வாரமா அவஸ்தைப்படுற எங்களுக்கு தானே தெரியும். என்னையா அவஸ்தைப்படுறீங்க? ஐயோ ஐயோ, இதெல்லாம் வெளியில சொல்ற விஷயமா வைத்தீர? தம்பி, இனிமே நான் உங்க கட்சி. தாத்தா, நீ ஏன் கட்சியா? ஆமா. நீ வீட்டுக்குள்ள படுக்கிறியா வெளியில படுக்கிறியா தாத்தா? எப்பவும் வீட்டுக்கு உள்ளதான் படுப்பேன். இந்த ஒரு வாரமா வீட்டுக்கு வெளியே படுக்கிறேன்பா. அதே ஒரு நாள தாய்க்க முடியல. எங்க கொஞ்சம் வாய தர. இந்த வாயால வாழைப்பழம் தவிர வேற எதையுமே உன்னால சாப்பிட முடியாது. ஒரு நாள ஒரு வாரம் தாங்கிக்க முடியல. அவசர பஞ்சாயத்தை கூட்டலாம், கூட்டித்தான் ஆகணும். கூட்டுகிறே. ஏண்டா கத்துற? என்ன விஷயம்? ஊருக்குள்ள அவசர பஞ்சாயத்து கூட்டிருக்காங்க. எதுக்குடா? பொன்ராசுக்கும் பூவாத்தாளுக்கும் கல்யாணம் பண்ணா பஞ்சாயத்து முடிவே பண்ணிட்டாங்க. யாரு முடிவெடுத்தா என்னடா? இந்த ராஜப்பா முடிவை யாராலும் மாத்த முடியாது. நீ காட்டுக்குள்ள நம்ம ஆட்டோட இரு, நான் கொஞ்சம் ஊருக்குள்ள போயிட்டு வரேன்.
என்னையா? பொன்ராஜ் தம்பியை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, போயா. அப்ப என் கையை பாருங்க. தம்பி, அண்ணே பூவாத்தாவ ராஜப்ப தூக்கிட்டு போறான், சீக்கிரம் போங்க தம்பி. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். அக்கா, என்ன மன்னிச்சிருக்க. இந்த தாலியை நான் பூவாத்த கழுத்துல கட்டுறதுக்காக கொண்டு வந்தேன். அதுக்கு நான் லாய்க்கு இல்லக்கா. இந்த தாலிய பொன்ராசு கையில கொடுத்து பூவாத்த கழுத்துல கட்ட சொல்லுக்கா. நான் பார்த்துட்டு போயிடுறேக்கா. அக்கா, இந்த நான் போறேன், பார்த்துட்டு போயிடுறேக்கா. அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்கம்மா. என்னங்க
நல்லதுங்க. மாமா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்குமா?